அரசு வழக்கறிஞர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டண பில்களில் 1% பில்களுக்கான கட்டணம் கூட வழங்காததற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. பில்களுக்கான கட்டணத்தை வழங்காதது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தலைமைச் செயலாளருக்கு உத்தரவு. தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் தினம் தினம் ஒருவர் தொற்று பாதிப்பால் மரணமடைந்து வருவதால் பொதுமக்கள் பீதி. சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கொரோனா பற்றி பெரியதாக பயப்பட வேண்டாம் என கூறி வருவது தங்களை ஏமாற்றும் செயல் என பொதுமக்கள் கொந்தளிப்பு. நாடு முழுவதும் புதிய திரிபு வைரஸான JN1 கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 197ஆக அதிகரிப்பு. கேரளாவில் மட்டும் 83 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக எல்லையில் மருத்துவ பரிசோதனையை தீவிரப்படுத்தாமல் விடியா மாடல் அரசு மெத்தனம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே மின் உற்பத்தி பாதிப்பு. வெள்ள பாதிப்பால் மின்சாரமின்றி தவித்த தூத்துக்குடி மக்கள் மீண்டும் மின் பற்றாக்குறையால் தவிக்கும் அவல நிலை உருவாகியுள்ளது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. தரமற்ற உதிரி பாகங்களை கொண்டு மின் உற்பத்தி செய்யப்படுவதால் இதுபோன்று அடிக்கடி பாதிப்பு ஏற்படுவதாக மின்வாரிய ஊழியர்கள் குற்றச்சாட்டு. 370வது சட்டப்பிரிவை மத்திய அரசு ரத்து செய்தது செல்லும் என்று வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்க மாட்டேன். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் கருத்து. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மௌனம் காக்கும் விடியா திமுக அரசு. செங்கரும்பை அரசு கொள்முதல் செய்யவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்படும் என மயிலாடுதுறை விவசாயிகள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே போலீசாரை தாக்க முயன்று ரகளையில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமிகள் 2 கைது. பொம்மை முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறைக்கே இந்த நிலை என்றால் சாமானியர்களின் நிலை என்னவாகும் என்று பொதுமக்கள் கேள்வி. கோவையில் இளைஞர்கள் மாறி மாறி கொடூரமாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. விடியா திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் நாள்தோறும் அரங்கேறும் வன்முறை சம்பவங்களால் பொதுமக்கள் நிம்மதி இழந்து தவிப்பு. தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர். பள்ளி வளாகமா தெப்ப குளமா என தெரியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் பள்ளியை திறப்பதற்கு விடியா அரசு தயாராகிவிட்டதாக பெற்றோர் சாடல். தொடர் விடுமுறையை முடித்து சென்னை நோக்கி படையெடுக்கும் மக்கள். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. விடுமுறை நாட்களில் கூட முறையாக பேருந்துகளை இயக்க முடியாதா என விடியா அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. ஒசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற டீசல் டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து தீப்பற்றியதால் பரபரப்பு. விபத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தூத்துக்குடி அருகே திமுக கவுன்சிலரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு.
தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். மழை ஓய்ந்து 12 நாட்களாக ஆகியும் வெள்ள நீரை அகற்ற விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் 1 லட்சம் டன் அளவிலான உப்பு சேதமடைந்ததாக உப்பள உரிமையாளர்கள் வேதனை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விடியா அரசு நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். காஞ்சிபுரத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை விடியா அரசு சீரமைக்காமல் இருப்பதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. சிதிலமடைந்துள்ள வீடுகளில் குடியேற பயந்து புறநகர் பகுதியில் வாடகை வீடு தேடி அலையும் அவலம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் சிதிலமடைந்துள்ள வீடுகளில் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் சலவை தொழிலாளிகள். புதிய வீடுகளை கட்டித்தர விடியா அரசுக்கு வலியுறுத்தல். தேனி பெரியகுளம் அருகே வெடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞருக்கு கத்தி குத்து. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது போதையால் நேர்ந்த விபரீதம். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் 1,64,882 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல். நடப்பு நிதியாண்டில் 7வது மாதமாக 1,60,000 கோடியை தாண்டியுள்ளது ஜிஎஸ்டி வசூல். மணிப்பூரின் தௌபல் மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டதில் அப்பாவி பொதுமக்கள் 3 பலி. வன்முறை ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் 5 மாவட்டங்களில் மீண்டும் ஊரடங்கு பிறப்பிப்பு. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். தற்போது இயற்றப்பட்டுள்ள 3 இந்திய குற்றவியல் சட்டங்கள் ஆங்கிலேய காலனி ஆதிக்க சட்டங்களை விட கொடுமையானது என மனுதாரர் குற்றச்சாட்டு. குஜராத் துவாரகா மாவட்டத்தில் 30 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட 3 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 9 மணி நேர போராட்டத்திற்கு பின் உயிருடன் மீட்கப்பட்ட குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. பஞ்சாபில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் கடந்த ஆண்டில் மட்டும் 107 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக எல்லை பாதுகாப்பு படை தகவல். ட்ரோன்கள் மூலம் கடத்தி வரப்பட்ட 442 கிலோ போதைப் பொருள், 23 ஆயுதங்கள் மற்றும் 505 துப்பாக்கி குண்டுகளும் பறிமுதல். தேர்தல் நிதி பத்திரங்களின் 30வது கட்ட விற்பனை இன்று தொடக்கம். பாரத ஸ்டேட் வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட கிளை அலுவலகங்கள் மூலம் ஜனவரி 11ஆம் தேதி வரை தேர்தல் நிதி பத்திரங்கள் விற்பனை. $9,330 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் இன்னும் திரும்பவில்லை. ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி தகவல் வெளியீடு. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் அலைமோதிய கூட்டம். டேங்கர் லாரி ஓட்டுநர் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் மக்கள். வட மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கடுமையான குளிர் நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மக்கள் அத்தியாவசிய தேவைகளின்றி இரவு நேரங்களில் வெளியில் வரவேண்டாம் என அறிவுறுத்தல். விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோளுடன் விண்ணில் சீறி பாய்ந்தது PSLV C-58 ராக்கெட். 469 கிலோ எடை கொண்ட எக்ஸ்போசாட் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். 3, 2, 1, 0. Lift off normal.
bright morning of the New Year's Day made brighter by a ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானம், ரயில் சேவைகள் முற்றிலுமாக பாதிப்பு. 36,000 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஜப்பானில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி பேரலையால் மக்கள் அதிர்ச்சி. மூன்று மாகாண மக்கள் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தல்.